அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் பிரகாஷ். இன்னைக்கு என்ன கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா போர் பார்க்க போகிறோம். சரிங்களா? போன கிளாஸில் இரட்டை சம்பவம், பிளாஸ்டிக் போர், பக்சார் போர் அதை மூணையும் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி கிளாஸில் மராத்திய போர் ஒரு 3 போர் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி மைசூர் போர் போர்கள் பார்க்குறப்போ முக்கியமான போர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கர்நாடகா போர், அதுக்கப்புறம் 1826 ஜூலை 10ஆம் தேதி நடந்த வேலூர் கழகத்தை ஒரு ஓரலாக பார்க்க போகிறோம். இந்த கர்நாடகா போரை பொறுத்த வரைக்கும் இது பிரிட்டிஷ்காரங்களோ பிரெஞ்சுக்காரங்களோ நேரடியாக இந்தியாவில் போர் பண்ணல. இங்க ஆல்ரெடி இருக்கிற நிசாம் கிட்டையும் நவாப் கிட்டையும் பின்னாடி தூண்டுதல் பேர்ல போர் பண்றாங்க. ஸோ அந்த போரோட முக்கியமான ஆண்டுகள் என்ன, யார் யாருக்கும் போர் எங்கு நடைபெற்றது, அந்த போரின் முடிவில் போடப்பட்ட உடன்படிக்கை என்ன, இதுதான் நீ வகுப்புல பார்க்க போறோம். ஸோ போருக்கு வந்துருங்க. முதலாம் கர்நாடகா போர். கர்நாடகா போர் அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு நவாப் சொல்லக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர் வந்து இறந்து போயிடாரு. அதுக்கு பின்னாடி அவருடைய பையனுக்கும் அவருடைய மருமகனுக்கும் போர் வருது. சரிங்களா? அவங்க 2 பேரும் யார் வந்து அரசர் ஆகுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி என்ன பண்றாங்கன்னா சண்டை போடுறாங்க. இது முழுக்க சொல்ல போனா இது ஒரு வாரிசு உரிமை போர். சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா 3 கர்நாடக போர் நடைபெற்றிருக்கும். முதலாம் கர்நாடக போர் நடைபெற்ற வருஷம் பார்த்தீங்கன்னா 1746 இருந்து 48 வரைக்கும் நடந்திருக்கும். இரண்டாவது கர்நாடக போர் நடைபெற்ற வருஷம் பார்த்தீங்கன்னா 1749 இருந்து 54 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். மூன்றாவது கர்நாடக போர் நடைபெற்ற வருஷம் பார்த்தீங்கன்னா 1756 இருந்து 63 வரைக்கும் 7 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? மொத்தம் 3 கர்நாடக போர், அதற்கான வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த கர்நாடக போர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்த போர் தொடங்கல. இந்த போர் ஐரோப்பாவில் இருக்க ஐரோப்பா கண்டத்தில் இருக்க ஆல்ரெடி இந்த பிரிட்டிஷும் பிரெஞ்சும் எதிரிகளா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு வாரிசு உரிமை போர் நடக்குது. ஐரோப்பாவில் வாரிசு உரிமை போர் நடக்குது. அதோட எதிரொலியா தான் இந்தியாவில் என்ன பண்றாங்க, இங்க பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போடுறாங்க. இப்போ இதுல முதலாம் கர்நாடக போரை பார்க்க போறோம். முதலாம் கர்நாடக போரை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா பகுதி இல்லையா, அந்த கர்நாடகா பகுதியில நிசாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா பகுதி பார்த்தீங்கன்னா நவாப் என்று அழைக்கக்கூடிய ஒரு பதவி ஒன்று இருக்கு. கர்நாடக பகுதியில நவாப் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு பதவி ஒன்று இருக்கு. அந்த பதவி வந்து யாருக்கு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஸ் அலி அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கர்நாடக பகுதியை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இறந்துறாரு. யாரு? தோஸ் அலி இறந்துறாரு. 1746 அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருக்கேன். தோஸ் அலி இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த பின்னாடி அவருடைய மகன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து அன்வருதீன். தோஸ்தலியோட மகன் பேரு அன்வருதீன். அவருடைய மருமகன் பேர் ஒன்று இருக்கு, சந்தா சாஹிப். சரிங்களா? இப்ப இவங்க 2 பேரும் அன்வருதீனும் சந்தா சாஹிப்பும் நவாப் அப்படிங்கிற பதவிக்கு போட்டி போடுறாங்க. சரிங்களா? இது ஒரு வாரிசு உரிமை போர் தான். 2 பேரும் என்ன பண்றாங்க, தோஸ்தலி மறைஞ்சிட்டாரு. அவரோட மறைவுக்கு அடுத்து யார் அடுத்து நவாப் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்வியை என்ன பண்றாங்க, விடை தரும் விதமா 2 பேர் அன்வருதீனும் சந்தா சாஹிப்பும் அந்த நவாப் பதவிக்கு போட்டி போடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் போட்டி போடுறத வெளியில இருந்து பிரெஞ்சுக்காரங்களும் பிரிட்டிஷும் பாக்குறாங்க. வெளியில இருந்து பிரெஞ்சும் பிரிட்டிஷும் பாக்குறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்து அதன் மூலியமா அந்த நபர் வெற்றி பெற்று நவாப்பா மாறிட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்ல நம்ம ஒரு பகுதியை கேட்டு வாங்கி வணிகம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க 2 பேர் வர்றாங்க. அதன்படி அன்வருதீன் கிட்ட பிரெஞ்சுக்காரங்க போய் பேசுறாங்க. அன்வருதீன் கிட்ட ஆங்கிலேயர்கள் போய் என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், சந்தா சாஹிப்பை தோக்கடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க ஒருவேளை வெற்றி பெற்றா எனக்கு என்ன பண்ணுங்க, நான் இங்க வணிகம் பண்றதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸோ இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சைடு யார் போய் பேசணும், பிரெஞ்சுக்காரங்க பேசுவாங்க இல்லையா. இப்போ சந்தா சாஹிப் இருக்காங்க இல்லையா, சந்தா சாஹிப் கிட்ட யார் போய் பேசுறா அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க போய் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிரிட்டன் ஆதரவு கொடுக்குறாங்க. யாருக்கு? அன்வருதீனுக்கு பிரிட்டன் ஆதரவு கொடுக்குறாங்க. உங்களுக்கு சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சு நாங்க ஆதரவு கொடுக்குறோம். ஒருவேளை நீங்க வெற்றி பெற்றா எங்களுக்கு என்ன பண்ணுங்க, வணிகம் பண்றதுக்கு உரிமை கொடுங்க அப்படி மாதிரி பேசுறாங்க. ஸோ இப்போ இந்த போர் பார்த்தீங்களா, முதலாம் கர்நாடக போர் 1746 இருந்து 48 நடக்குது. இது கர்நாடக போர். ஆனா இந்த போர் நடைபெறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா, இந்த போர் நடைபெறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா. இப்போ அந்த போர் எங்க நடைபெறது பார்த்தீங்கன்னா அடையார், சென்னையில் உள்ள சாந்தோம் அடையார் நதி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தால சாந்தோங்கிற பகுதியில் நடக்குது இந்த போர் நடக்குது. அப்போ முதலாம் கர்நாடக போர் எங்கு நடைபெற்றுன்னு கேட்டாங்கன்னா அடையார் பகுதியில் நடைபெற்ற வருஷம் 1746 நடக்குது. சரிங்களா? இந்த போர் யார் நடக்குது, அன்வருதீனுக்கும் சந்தா சாஹிப்புக்கும் நடக்குது. அதுக்கு அன்வருதீனுக்கு யார் ஹெல்ப் பண்றா, ஆங்கிலேயர்கள் ஹெல்ப் பண்றாங்க. சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சுக்காரங்க ஹெல்ப் பண்றாங்க. இந்த போர் 2 வருஷம் நடக்குது. 46 இருந்து 48 வரைக்கும் நடக்குது. இந்த கதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். என்ன சொன்னா, இந்த போர் வந்து ஐரோப்பாவில் நடக்குது. அதனோட எதிரொலியாக எங்க நடந்துருக்குது, இந்தியாவில் நடந்து பார்த்தோமா. இப்ப இந்த போர் வந்து ஐரோப்பாவில் முடிய போகுது. சரிங்களா? இந்த வாரிசு உரிமை போர் ஐரோப்பாவில் முடிய போகுது. அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. உடன்படிக்கை பேரு ஐலே-சபேல் உடன்படிக்கை. முதலாம் கர்நாடக போர் முடிந்த எந்த உடன்படிக்கை, ஐலே-சபேல் உடன்படிக்கை.
இது எங்க போடப்பட்டதுன்னா ஐரோப்பாவில் இருக்க பிரெஞ்சுக்காரங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் இந்த போருக்கு உடன்படிக்கை போடுறாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்தியாவில் நடந்த இந்த கர்நாடகா போரும் முடிவு வருது. இந்த கர்நாடகா போர்ல அன்வர்தீன் என்ன தோல்வியை தழுவினாரு. சந்தா சாஹிப் என்ன பண்றாருன்னா புதிய நவாபா தேர்ந்தெடுக்கிறார். சரிங்களா? அப்ப முதலாம் கர்நாடகா போர் அன்வர்தீனுக்கும் சந்தா சாஹிப் நடந்துட்டு இருக்கு. இதுல ஸ்கூல் புக்ல வந்து சந்தா சாஹிப் பேர் கொடுத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா சந்தா சாஹிப் என்ன பண்ணுவாங்க, போர் பண்ணுவாங்க. இதுல யார் வெற்றி பெறா? அன்வர்தீன் வெற்றி பெறாங்க, சந்தா சாஹிப் தோற்று போயிடுறாங்க. அன்வர்தீன் வெற்றி பெறாங்க, சந்தா சாஹிப் சரி சந்தா சாஹிப் வெற்றி பெறாங்க, அன்வர்தீன் தோற்று போயிடுறாங்க. இதோட முதலாம் கர்நாடக போர் முடிவு வந்தது. முதலாம் கர்நாடக போர் வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டா சந்தா சாஹிப். அவங்க வெளிப்பட்டது யாரு? பிரெஞ்சுக்காரங்க. இதுல பிரிட்டிஷ் கூட்டணி தோல்வி அடைந்தது. இதுக்காக போடப்பட்ட உடன்படிக்கை ஐடியா சபை உடன்படிக்கை. இதோட முதலாம் போர் முடிவுக்கு வருது. இப்ப அடுத்த என்ன பார்க்க போறோம்னா இரண்டாவது கர்நாடக போர் நடைபெற்ற வருஷம் 1749 இருந்து 1754. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் என்ன நடந்ததுன்னா இந்த போர் நடந்திருக்கும். இப்ப இரண்டாம் கர்நாடக போர்ல வாங்க. இது என்னன்னா இந்த போர் எதுக்கு நடக்குதுன்னா இங்க அன்வர்தீன் தோத்து போயிட்டார் இல்லையா, சந்தா சாஹிப் போயிட்டார் இல்லையா, அதை எடுத்து அன்வர்தீன் என்ன பண்றாரு அப்படின்னா சண்டைக்கு போறாரு. இல்ல நான் என்ன பண்ண போறேன், நான் மறுபடியும் சந்தா சாஹிப் தோக்கடிச்சுட்டு நான் நவாபா மாற போறேன் அப்படிங்கிற மாதிரியான அன்வர்தீன் என்ன பண்றாரு, சண்டைக்கு போறாரு. இதே பேரல டைம்ல எப்படி வந்து கர்நாடகா நவாப் ஒரு பதவி காலியா இருக்கோ அதே போலவே இங்க கர்நாடகாவுல ஹைதராபாத்ல நிசாம் ஒரு பதவி காலியாகுது. சரிங்களா? முதல் போர்ல கர்நாடகா நவாப் பதவி காலியாகுது. இரண்டாவது கர்நாடக போர்ல பேரல கூடவே என்ன பதவி காலியாகுது, ஹைதராபாத்தோட நிசாம் அப்படிங்கிற பதவி காலியாகுது. இப்ப அந்த பதவி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் ஷா அப்படின்னு ஒரு நபர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஹைதராபாத் நிசாமா யார் இருக்காங்க, அசோக் ஷா இருப்பாங்க. அசோக் ஷா இறந்துறாரு. அவருடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய மகன் நாசர் சங்னு ஒரு நபர் போட்டி போடுறாரு நிசாம் ஆகிறதுக்கு. இந்த நாசர் சங்கோட மகன் ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? அசோக் ஷாவோட பேர், அவர் பேர் வந்து முசாஃபர் சங். இந்த முசாஃபர் சங் என்ன பண்றாரு, தாத்தாவுக்கு அப்புறம் நான் தான் போய் என்ன பண்ணுவேன் ஆட்சி பண்ண சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு நிசாம் பதவிக்கு போட்டி போறாரு. இப்ப முதல் போர்ல என்ன நடைபெற்றோ அதேதான் இரண்டாம் போர் நடக்குது. முதல் போர் என்ன நடைபெற்றுச்சு, ஒருத்தருக்கு ஆங்கிலேயர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு பிரெஞ்சு ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா, சேர் கான்செப்ட். அதே மாதிரி தான் இங்க நாசர் சங்குக்கு பிரிட்டிஷ்காரங்க ஆதரவு தராங்க, முசாஃபர் சங்குக்கு பிரெஞ்சுக்காரங்க ஆதரவு தராங்க. சரிங்களா? இப்ப இந்த போர் இங்க நடக்குது. இவங்க மட்டும் தான் இந்த போர்ல கலந்துட்டாங்க கேட்டா கிடையாது. இந்த போர்ல பிரிட்டன் கூட்டணியில இங்க இருக்கிற அன்வர்தீன் கலந்துக்கிட்டாரு. இங்க யார் கலந்துக்கிட்டா, அன்வர்தீன். அதாவது நிசாம் பிளஸ் நவாப் ரெண்டு பேருமே தான் ஒன்னா போர் நடத்துறாங்க. நிசாமுக்கும் நவாபுக்கும் ஒன்னா போர் நடக்குது. இதுல நிசாம் சார்பா யார் இருக்கிறா, நாசர் சங்கும், நவாப் சார்பா இங்க தோற்று போன அன்வர்தீன் வந்துட்டாரு. கூடவே யார் இருக்காங்க, பிரிட்டிஷ் இருக்காங்க. அந்த பக்கம் நிசாம் சார்பா முசாஃபர் சங் இருக்காரு. அதுக்கப்புறம் நவாப் சார்பா சந்தா சாஹிப் யார் வரா, சந்தா சாஹிப். இங்க கூட பிரெஞ்சு இருக்காங்க. இப்போ இந்த 6 பேர், இதுல நாசர் சங், அன்வர்தீன் பிரிட்டிஷ்காரங்க, அங்க முசாஃபர் சங், அதுக்கப்புறம் சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரங்க. இந்த ஒரு 6 பேருக்கு எங்க சண்டை நடக்குது அப்படின்னா ஆம்பூர் இடத்துல சண்டை நடக்குது. முதல் போர் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அடையாளம் நடந்துச்சு. ரெண்டாவது போர்ல முதல் போர், ரெண்டாவதுலயே 2 போர் இருக்கு. அதுல முதல் போர் எங்க நடக்குது, ஆம்பூர்ல நடக்குது. அந்த ஆம்பூர்ல யாருக்கு யார் நடக்குது கேட்டா நாசர் சங்கு, அதுக்கப்புறம் அன்வர்தீன் பிரிட்டிஷ்காரங்க ஒரு கூட்டணியாகவும், அந்த பக்கம் முசாஃபர் சங்கு, சந்தா சாஹிப் பிரெஞ்சுக்காரங்க ஒரு கூட்டணியாகவும் மொத்தம் 6 பேர் சண்டை நடக்குது. இந்த சண்டையில அன்வர்தீன் கொல்லப்படுறார். மீண்டும் நவாபாக சந்தா சாஹிப் என்ன பண்றாரு, பதவி எடுக்கிறாரு. இந்த இடத்துல இவர் இருக்காரு இல்லையா, நாசர் சங் தோற்கடிக்கப்பட்டு புதிய நிசாமாக முசாஃபர் சங் என்ன பண்றாரு, பதவி இருக்கிறாங்க. இதோட இந்த சண்டை முடிஞ்சான்னு கேட்டா முடியல. ஏன்னா இதுல அன்வர்தீன் கொண்டுட்டாங்க இல்லையா, அன்வர்தீனுக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவர் பேர் முகமது அலி. அன்வர்தீனுக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவரோட பேர் முகமது அலி. இந்த முகமது அலி என்ன பண்றாரு அப்படின்னா தன் தந்தை இறந்துட்டார் இல்லையா, அதுல பயந்து எங்க போறாருன்னா திருச்சி ஓடி போயிடுறாரு. முகமது அலி எங்க போயிறாரு, திருச்சி ஓடி போயிறாரு. இப்ப புதிய நவாபா யார் போயிருக்காங்க, சந்தா சாஹிப் போயிட்டார் இல்லையா, புதிய நிசாமா முசாஃபர் சங் போயிட்டாங்க இல்லையா. இப்ப புதிய ஆட்சி அமைஞ்சிருச்சு. இப்ப இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த அன்வர்தீனை கொல்லணும், இங்க முகமது அலியை கொல்லணும். முகமது அலியை கொன்னானா நம்ம என்ன பண்ண முடியும், பீஸ்ஃபுல்லா ரூல் பண்ண முடியும் சொல்லிட்டு அகைன் இந்த பிரெஞ்சு கூட்டணி என்ன பண்ணுது, திருச்சிக்கு போறாங்க. யாரை கொல்றதுக்காக, அன்வர்தீன் மகனான முகமது அலி கொல்றதுக்காக எங்க போறாங்க, திருச்சி நோக்கி போறாங்க. சரிங்களா? அவர் திருச்சி போய் ஒழிச்சுக்கிட்டாரு, திருச்சிக்கு போறாங்க. இது போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 1751 வருஷம் கர்நாடகா போர்ல இரண்டாவது போர் நடக்குது. இந்த போர் எங்க நடக்குது கேட்டீங்கன்னா ஆற்காடு அப்படி இடத்துல நடக்குது. இந்த போர் எங்க நடக்குது, ஆற்காடு இடத்துல நடக்குது. இப்போ இவங்க போயிட்டு இருக்காங்க, யார் போயிட்டு இருக்கா, முசாஃபர் சங் போறாங்க, அதுக்கப்புறம் வந்து இருக்க சந்தா சாஹிப் போறாங்க, பிரெஞ்சுல ஒருத்தர் போறாங்க. பிரெஞ்சுல
போயிட்டு இருக்காங்க சரிங்களா. இவங்க இந்த 3 பேர் போறாங்க. எங்க போறாங்க? திருச்சிக்கு போறாங்க. எதுக்கு? இங்க இருக்க முகமது அலியை கொல்றதுக்காக திருச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. இதுல பாதியிலேயே ஆற்காடுங்கிற இடத்துல ஒரு சண்டை நடக்குது. அது யார் நடக்குதுன்னா, அப்ப இருந்த ராபர்ட் கிளைவ், இங்க ஆங்கிலேயருடைய படைத்தளபதியான ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, அந்த பிரெஞ்சு கூட்டணி தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து நிறுத்திட்டு அங்க ஒரு சண்டை நடக்குது. சோ அந்த சண்டையோட பேர் தான் ஆற்காடு போர் சரிங்களா. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஆற்காடு வீரன் அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, அந்த பிரெஞ்சு கூட்டணி தடுத்து நிறுத்து அங்க சண்டை போறாரு. அந்த சண்டையில சந்தா சாஹிப் கொல்லப்படுறாரு. அந்த சண்டையில என்ன பண்றாங்க, சந்தா சாஹிப் கொல்லப்பட்டு அங்க புதிய நவாப்பாக, ஆற்காட்டின் புதிய நவாப்பாக முகமது அலி என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆற்காட்டின் புதிய நவாப்பாக முகமது அலி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது வெளிப்படுறது யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் சரிங்களா. ராபர்ட் கிளைவ் வின் பண்றாரு. சரி, இந்த இங்க தான் இறந்து போயிட்டாருல, சந்தா சாஹிப் இறந்துட்டாருல. அப்ப அந்த முசாபர் சங்கம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முசாபர் சங்கத்துக்கு எதிராக மக்கள் கலகம் பண்றாங்க. முசாபர் சங்கத்துக்கு எதிராக மக்கள் கலகம் பண்றாங்க. இதுல முசாபர் சங்க மக்களே அடிச்சு கொள்றாங்க. அப்போ இந்த இடத்துல நிசாம் பதவி காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, முசாபர் சங்கோடைய தம்பி பையன் ஒருத்தர் இருக்காரு சரிங்களா. அவர் பேர் சலபத் சங். இந்த சலபத் சங் என்ன பண்றாங்க, புதிய நிசாமாக பதவி ஏற்கிறாங்க. ஒண்ணு கிடையாது, ஆற்காடு இடத்துல ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில முகமது அலி இருக்கார் இல்லையா, அவர் ஆற்காடு நவாபாக ராபர்ட் கிளைவால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா. அந்த ஆற்காடு சண்டையில யார் இறந்து போயிடுறா, சந்தா சாஹிப் இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுது, நவாப் பதவி காலி ஆயிடுது. திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு மக்கள் என்ன பண்றாங்க, இந்த நிசாமுக்கு எதிராக, அப்ப இருக்க நிசாம் யாரு, முசாபர் சங், நிசாமுக்கு எதிராக மக்கள் என்ன பண்றாங்க, புரட்சி பண்றாங்க. இதுல நிசாம் மக்களால் கொல்லப்படுறாங்க. கொன்ன பின்னாடி அந்த நிசாமோட தம்பி பையன், சகோதர மகன் வந்திருக்காரு, அவர் பேர் சலபத் சங். இந்த சலபத் சங் என்ன பண்றாங்க, புதிய நிசாமா தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இந்த போர் இல்லையா, இந்த போர் ஆற்காடு போர் இல்லையா, இந்த ஆற்காடு போர் முடிவுக்கு வந்தது, அல்லது இரண்டாவது கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது எந்த உடன்படிக்கை கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கை? இரண்டாவது கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இரண்டாவது கர்நாடக போர் முடிவுக்கு வந்த என்ன உடன்படிக்கை? பாண்டிச்சேரி உடன்படிக்கை. முதலாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்த என்ன உடன்படிக்கை? ஐலேசபெட் உடன்படிக்கை. இப்ப 2 போர் முடிஞ்சிச்சு. முதல் கர்நாடக போர் அப்படிங்கிறது அடையார் போர், அதுக்கு போன உடன்படிக்கை பாத்தீங்கன்னா ஐலேசபெட் உடன்படிக்கை. இரண்டாவது கர்நாடகா போர் அப்படிங்கிறது 2 போர் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆம்பூர் போர் நடந்திருக்கும், ரெண்டாவது ஆற்காடு போர் நடந்திருக்கும். இதுக்கு போன உடன்படிக்கை பாண்டிச்சேரி அல்லது பிரெஞ்சு உடன்படிக்கை. இது முடிஞ்சா இப்ப 3வது போர். இந்த 3வது போர் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த 3வது போர் 1756 இருந்து 1763 வரைக்கும், இது வந்து 7 ஆண்டு போர் அழைப்பாங்க. இந்த போர் ஆக்சுவலா எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஐரோப்பால ஒரு வாரிசு போறாங்க. திரும்பவும் ஐரோப்பால ஒரு சண்டை நடக்குது. அதை தொடர்ந்து என்ன பண்றாங்க, இந்தியாவிலும் பிரெஞ்சும் பிரிட்டனும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு டீமா சண்டை போடுறாங்க. யாருக்கு யாருக்கு சண்டை வந்து அப்படின்னா, ராபர்ட் கிளைவுக்கும் கவுண்டி லாடிக்கும் சண்டை வரும். ராபர்ட் கிளைவுக்கும் கவுண்டி லாடி யாருன்னு கேட்டீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்களோட தளபதி சரிங்களா. அவருக்கும் ராபர்ட் கிளைவுக்கு என்ன வரும் அப்படின்னா சண்டை வரும். இந்த சண்டையில ராபர்ட் கிளைவ் வெற்றி பெறார். சண்டையில இருந்து ராபர்ட் கிளைவ் வெற்றி பெறார். அதுக்கு பின்னாடி இது எப்படி முடிவு வருது அப்படின்னா, பாரிஸ் உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை மூலம் முடிவு வரும் சரிங்களா. இதுதான் வந்து கர்நாடக போர். 3 போர் இருக்கும். மொத்தம் எத்தனை போர் கேட்டா 3 போர். முதலாம் கர்நாடக போர் நடைபெற்ற வருஷம் 1746 இருந்து 1748. எந்த உடன்படிக்கை மூலம் முடிவு வந்து சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஐலேசபெட் உடன்படிக்கை. அடுத்து இரண்டாவது கர்நாடக போர் நடைபெற்ற வருஷம் 1749 இருந்து 1754 வரைக்கும். இது முடிவு உடன்படிக்கை பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அல்லது பிரெஞ்சு உடன்படிக்கை. மூன்றாவது கர்நாடக போர் நடைபெற்ற வருஷம் 1756 இருந்து 63 வரை நடந்திருக்கும். இது ஒரு 7 ஆண்டு போர். ஐரோப்பாவில் நடந்த வாரிசுரிமை போர்ல ஒரு 7 ஆண்டு போர். இது முடிவு என்ன உடன்படிக்கைன்னா பாரிஸ் உடன்படிக்கை சரிங்களா. இதோட நமக்கு என்ன முடிஞ்சு அப்படின்னா கர்நாடகா போர்ங்கிற டாபிக் முடிஞ்சு.